ஓம் மகாகணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்னி ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாத கிரகநிலை ஆராயும்போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து நிமுனியோகம் பெற்று லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உருவாக போகுதுங்க. அப்போ இந்த உலகத்தில் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அந்த மனிதன் இந்த உலகத்தில் சாதனை படைக்கப்பட்ட மனிதனாக உருவாவானா அல்லது சோதனைக்குள்ளாக்கக்கூடிய மனிதனாக உருவாவானா அப்படின்றத எதை வச்சு உணர்ந்துக்கலாம் அப்படின்னாக்கா 11ஆம் இடத்துல கிரகங்களை வச்சு உணர்ந்து கொள்ளலாம், அல்லது 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்களை வச்சு உணர்ந்து கொள்ளலான்றீங்க. இப்போ 11ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகம் நின்ற தசை நடத்தினாலும் அந்த மனிதன் இந்த உலகத்தில் சாதனை படைக்கப்பட்ட மனிதன் அப்படின்றீங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதனே போய் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவுகள், முக்கிய பொறுப்புகள் வைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் உருவாக போகுதுங்க. கடந்த கால அமைப்புகளை பார்க்கும்போது இந்த இந்த கன்னிராசி அன்பர்களோட வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பல்வேறுபட்ட சோதனைக்கான ஒரு காலகட்டங்களாக தான் உருவாயிருக்கணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்பாக நடந்த அந்த குரு பகவானின் பார்வைகள் அந்த அளவுக்கு சிறப்பில்லாத ஒரு அமைப்பு, சனி பகவானோட பார்வையும் சிறப்பில்லாத அமைப்பு. இந்த அமைப்புகள்னால இந்த கன்னிராசி அன்பர்கள் பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாயிருக்கும். ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டு தொடங்குனதுலேருந்தே ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்போ உங்களோட புத்திக்கும் அறிவுக்கும் தகுந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, அதன் மூலிமா லாபங்கள் பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதத்திலேருந்து தொடங்க போகுது. அது முக்கியமாக இந்த மாத காலகட்டத்தில் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கனால அதிகார பதவிகள் உங்களுக்கு தேடி வரலாம். அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு ப்ரமோஷன் ஏற்பட்டு உயர்ந்த பதவிகள் பொறுப்புகளுக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். அரசு உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு முன்னாடி இருந்திருப்பீங்க, பல்வேறுபட்ட டார்ச்சர்ஸ், ஒரு பணிச்சுமையானது ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் இந்த இடத்த வைத்து இந்த நேரத்தில் நான் ரிசைன் பண்ணி கொடுத்துட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு மன அழுத்தத்தில் இருந்த இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டமானது திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரியான ஒரு அமைப்புகள். பிரச்சனைக்குரிய நபர்கள் யாராக இருந்தாலும் அந்த நபர்களை விட்டு நீங்கள் விலகி ஓடக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகுன்றீங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாத காலகட்டமானது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு உதயமாக போகுது அப்படின்றத ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. அதேபோல் 11ஆம் இடத்துல இந்த சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்கத்து மூலிமா ஆதாயங்களும், அரசாங்கத்தினால மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளும், முக்கியமாக ஒரு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் யாராக இருந்தாலும் வெகு நாட்களாக நான் படித்து உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கேன் சார், அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கேன், எல்லாமே முடிஞ்சிடுச்சு சார், அந்த வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு, ஆனால் எப்போ தான் போஸ்டிங் போடுவாங்கன்றது தெரியல அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலியமாக ஒரு அரசாங்க பதவியில் போய் உட்காரத்துக்கான ஒரு வாய்ப்புகளை, உங்கள் அந்த வாய்ப்பு கடிதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உருவாக போகுதுன்ட்டு விதிங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்றைக்கோ உழைச்சிருப்பீங்க, என்றைக்கோ ஒரு வேலைகள் செய்திருப்பீங்க, வராத பணங்கள் எதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தொழில் மூலிமா வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும், லாபங்கள் பெருகக்கூடிய காலகட்டங்களாக உருவாகுதுன்றீங்க. பல்வேறுபட்ட கடன்கள், இதுக்கு முன்பாக கடன்கள் அதிகமாக இருக்குது சார், கடன்களில் வச்சு மீள முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதன் மூலிமா தொழில் மூலிமா லாபங்கள்னாலும் அதை அடைக்கக்கூடிய அளவுகளுக்கு வருமானங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகுன்றீங்க. அதனால் தொழில் வளர்ச்சிகளானது இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு உருவாக போகுது. தொழில் மூலம் லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாதுங்க. உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதி நீர் ராசியில் போய் நிற்கிறதுனால வெளிநாடு, வெளி மாநிலத்தில் வசிக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்கள் யாராக இருந்தாலும் வெளிநாடுகளில் உங்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகிறது, அல்லது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த நாட்டில் நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பு பெறுறது, உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சேலரி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகிறது, இதை மாதிரியான ஒரு அமைப்புகளானது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் இருந்துகிட்ருக்குன்றீங்க. அதேபோல் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு அங்கீகாரமே இல்லை அப்படின்னு, ஏதோ நானும் உழைச்சிட்ருக்கேன் சார், இன்றைக்கி சம்பளம் போனால் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி உழைச்சிட்ருக்கேன், எனக்குன்ற மதிப்பு மரியாதை கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த தொழிலுக்கு நீங்கள் தான் உகந்த ஒரு நபர்களாக இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் அடிப்படை ஊதியத்தை உயர்த்தி கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் உருவாக போகுதுன்றீங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், வாணிபம் செய்யக்கூடிய நபர்களுக்கு வியாபார வளர்ச்சிகள் மேலோங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கு மிகுந்த ஒரு காலகட்டமாக இந்த மாத காலகட்டமானது உருவாக போகுதுன்றீங்க.
அதில் முக்கியமாக இந்த விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த மாத காலகட்டத்தில் சிவப்பு வண்ண பொருட்களை விளைவிக்கிறதன் மூலியமாக அதன் மூலியமாக ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். கால்நடைகள் அபிவிருத்திகள் பெறக்கூடிய ஒரு மாதமாக இருந்துட்டு இருக்கு. சிவப்பு வண்ண பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம், மிளகாய் இது மாதிரியான சிவப்பு வண்ண பொருட்கள் விளைவிக்கிறீங்கனாக்கா அந்த பொருட்களானது இந்த மாதத்தில் விலைவாசி உயர்வுகள் ஏற்பட்டு உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. அரசு வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பட்டம், பதவிகள், உயர்ந்த பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாக போகுதுன்றீங்க. கல்வித்துறையில் பயணிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் யாராக இருந்தாலும் கல்வியில் நீங்கள் முன்னுதாரணமாக நீங்கள் திகழ்ந்த ஒரு பிள்ளைகளாக பாராட்டு சான்றிதழ் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உருவாக போகுதுங்க. இப்போ படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த நேர காலங்களில் புத்தி கூர்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள், யாரும் செய்யாத ஒரு விஷயங்களை செய்து சாதனை படைத்து அதன் மூலிமா பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருந்துட்டுருக்குன்றீங்க. அதே போல் கன்னிராசி அன்பர்களுக்கு எதிரிகள், அதாவது எதிரி தொல்லைகளானது அதிகமாக இருந்துகிட்டு இதுக்கு முன்னாடி. அப்போ எதிராளிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்கள விட்டு வீழ்த்தி நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டங்களும், எதிராளிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அப்போ இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு வளர்ச்சிகள் மிகுந்த ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. வழக்குகள்லேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம். என்றைக்கும் யாரோ செய்த குற்றத்துக்காக வழக்குகளில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் 3ஆம் அதிபதி இந்த நேரத்தில் உங்கள் லக்னகேந்திரம் ஏறி உட்காந்துருக்காரு. இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கேதுவுடன் சம்பந்தப்பட்டு வழக்குகளை சிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாயிருக்கும். ஆனால் இந்த கேதுவை விட்டு இந்த மாதத்தில் தான் விலகி வந்திருக்காரு இந்த செவ்வாய் பகவான். அதனால் வழக்குகள் எத்தனை இதாக இருந்தாலும் அந்த வழக்குகளை வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் இருந்துட்டுருங்க. பொருளாதாரத்தில் முக்கியமாக நீங்கள் வளர்ச்சிகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் மன நிம்மதியும் மன சந்தோஷமும் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள். எனக்கு தெரிஞ்சாலும் இந்த மாத காலகட்டத்தில் வெகு நாட்களாக தடைபட்டிருந்த திருமண வாய்ப்புகள், குழந்தை பேர் அமைப்புகள், வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் செய்வது, சுப நிகழ்ச்சி செய்வது, வீடுமனை வாசல் வாங்குவது, வீடுமனை வாசல் கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்வது, இது மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு தேங்காய்ப்பழம் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களோட குலதெய்வமே உங்களை காத்தருளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாத காலகட்டமானது உருவாகிறது பார்க்க முடியுதுங்க. அப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்கள் எதுவும் கவலை கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் சசயோகம் பெறதுனால உங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா அரசியல் துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்றீங்க. அப்போ இந்த நேர காலத்தில் உங்களுக்கு 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகிறதுனால தன பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி, மன சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள், உங்கள் குடும்பத்தில் இந்த மாதத்தில் ஏதோ ஒரு சுப நிகழ்வு நடத்தி 4 பேருக்கு விருந்து படைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாத காலகட்டம் உருவாக போகுதுன்றீங்க. இது இந்த மாத காலகட்டம் மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. 2026 ஜூன் மாத காலகட்டம் வரலுமே குருவின் பார்வை உங்கள் குடும்பஸ்தானத்தை படம் இருக்கனால உங்களோட குடும்பமானது ஒரு சுப நிகழ்வுக்காக ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாக போகுதுன்றீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையான 4ஆம் இடத்துக்கு பார்க்க இருக்கனால 4ஆம் இடம் வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்க. இந்த நேர காலங்களில் பழமையான வண்டி வாகனங்கள் எடுத்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் வந்துட்டுருக்கு. வீடுமனை வாசல் வண்டி வாகனங்கள் யோகம் வாங்குவதற்கும் இந்த காலகட்டமாக இருக்குது. வீடுமனை வாசல் கட்டணும்னு நினச்சிங்கனாலும் இந்த மாத காலகட்டத்தில் கட்ட தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்றீங்க. அதே வீடுமனை வாசல் வாங்கணும் கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த நேர காலங்களில் கடன்பட்டு தான் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகிறத பார்க்க முடியுதுங்க. அதனால் கொஞ்சம் கடன்பட்டாலும் வீடுமனை வாசல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கிறதுக்கான ஒரு உகந்த காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள். அடுத்து உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்குறாரு. 6ஆம் இடம் தான் உத்தியோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ உத்தியோகத்தை நீங்கள் விரிவுபடுத்தணும், உத்தியோகத்தை பெரிய லெவலில் விரிவுபடுத்தணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த நேரத்தில் உத்தியோகத்தை விரிவுபடுத்துறதுக்கான ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு இந்த மாத காலகட்டங்களானது உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு கன்னிராசி நண்பர்களுக்கு. அதனால் நீங்கள் எதுவும் கவலையே கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அனைத்து நவகிரகங்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்களில் இந்த மாதத்தில் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதனால் இந்த மாத காலத்தில் மகாலட்சுமி அம்மையாரை வழிபாடு செய்வது விசேஷத்தை கொடுக்கும். அது இந்த மாத காலகட்டத்தில் பெண் தெய்வ வழிபாடு செய்தீங்கன்னாக்கா அந்த தெய்வமே உங்களுக்கு சாதனை படைக்கிறதுக்கான ஒரு உகந்த காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய 10ஆம் இடமான அந்த கர்மஸ்தானத்துல இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்பட போகுது. இந்த கஜலட்சுமி யோகத்துல இந்த கன்னிராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா அந்த தொழில்ல இருக்கக்கூடிய தடைகளை முழுவதுமாக நீக்கக்கூடிய ஒரு தருணம். நிறைய கன்னிராசி அன்பர்கள் செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி நல்ல சுய தொழில்லாம் நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த சுய தொழில போதுமான வருமானம் இல்லை அப்படின்றத நீங்க இப்ப ரீசெண்டா தான் ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடிதான்
அதை நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அதே சமயத்துல பார்ட்னர்ஷிப் தொழிலும் நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்கள். ஏன்னா இவர்களுக்கு ஒரு கூட்டு தொழில் பண்றதுதான் இவர்களினுடைய ஒரு விருப்பமாகவே இருக்கும். சின்ன வயசுல இருந்தே ஒரு எய்ம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த கூட்டு தொழில் பண்றதுதான் இவர்களுக்கு விருப்பமாகவே இருக்கும். சின்ன வயசுலயும் கூட அந்த பள்ளி பருவம், கல்லூரி பருவம் இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய வச்சிருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே கட் பண்ணாமல் அப்படியே தொடர்ந்துகிட்டே வருவாங்க. அவங்க கூட இவங்க அந்த தொழில் பண்றதுக்கு எல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அந்த மாதிரியான இடத்துல அந்த தொழில்ல பெரிய அளவுக்கு லாபம் வரல அப்படின்றது இவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடிதான் அந்த மாதிரியான விஷயங்களே தெரிய வரும். ஏன்னா கூட்டு தொழில் செய்யும் போது பெரிய அளவுக்கு நம்ம எதையும் எதிர்பார்த்து செய்ய முடியாது. அதே சமயத்துல அந்த கூட்டாளிகளை நம்பி நம்ம ஒரு பொறுப்புகளை ஒப்படைக்கும் போது அந்த பொறுப்புகள்ல அவர்கள் எல்லாமே நல்லா பார்த்துப்பாங்க, நமக்கு எதுவும் பிரச்சனைகள் வராது அப்படின்னு நீங்க ஒதுங்கியே இருந்துட்டீங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதுல நிறைய பிரச்சனைகள், அந்த கூட்டாளிகள் செய்யக்கூடிய சில ஏமாற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு மிக பெரிய அளவுல இருந்திருக்கும். இப்பதான் அதனுடைய கால்குலேஷன் நீங்க போட்டு பார்த்திருப்பீங்க. நம்மளுக்கு என்ன வருமானம் வந்திருக்கு, நம்ம இதுவரைக்கும் நம்ம என்ன மாதிரி எல்லாம் இந்த தொழிலை செஞ்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கால்குலேஷன் பண்ணும் போதுதான் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு விளைவுகள், ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு தெரியும். இதெல்லாமே இந்த கஜலட்சுமி யோகா காலகட்டத்துல நீங்க தனி நபராக வந்து தொழிலை செய்யக்கூடிய ஒரு தருணம். அந்த கூட்டு தொழில இருந்து நீங்க வெளியில வந்து உங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதையாக அந்த சுய தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கன்னிராசி பெண்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் ஒரு சுறுசுறுப்பா இருந்துகிட்டே இருப்பாங்க. எப்போதுமே அந்த கன்னிராசி பெண்கள் ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டாங்க. சுறுசுறுப்பா நிறைய வேலைகளை என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே சமயத்துல வீட்டுல குழந்தைகளை வளர்ப்பதுல அந்த கன்னிராசி பெண்களை மாதிரி யாராலையுமே ரொம்ப ஒரு நேர்த்தியாக அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகள் வந்து இவர்களினுடைய சொல்படி அப்படியே கேட்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. கடந்த ஒரு 1.5 வருடங்களாக இது எல்லாமே நடக்கல. நல்ல ஒரு குடும்பம் நல்லா போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு பூகம்பம் வந்த மாதிரி அந்த குழந்தைகள் இவர்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையும், அந்த குழந்தைகளினுடைய பேச்சுல ஒரு மாறுபட்ட ஒரு அமைப்பையும் காணக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். இதுல இருந்தெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு மன வலிக்கு ஆளாகி இருப்பாங்க இந்த கன்னிராசி பெண்கள். பாத்தீங்கன்னா நம்ம வளர்த்த விதம் வேற, ஆனா அவன் இந்த மாதிரியாக நம்ம கிட்ட நடந்துக்கிறானே அப்படின்ற மாதிரியாக அந்த கன்னிராசி பெண்கள் மிக பெரிய அளவு பாதிப்பை அந்த குழந்தைகள் மூலமாக அதை அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ இந்த காலகட்டம் இது எல்லாமே உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா குருன்றது குழந்தைக்கு உண்டான ஒரு ஸ்தானமும் கூட. இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியும் அந்த குரு தான். அடுத்து அந்த சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி. இதுவரைக்கும் குடும்பத்துல குழப்பத்தை கொடுத்துட்டு கொண்டு இருந்த அந்த நபர்கள் எல்லாருமே இப்போ உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய எல்லை மீறி, அதாவது நீங்க ஒரு பெரிய கண்ட்ரோல்ல வச்சிருப்பீங்க கன்னிராசி என்பர்கள். கண்ட்ரோல்னா பெரிய ஒரு கர்வத்தோடையோ ஒரு அதிகார தன்மையோடையோ வச்சிருக்க மாட்டீங்க. ரொம்ப பாசத்தினால அந்த குடும்பத்தை கண்ட்ரோலா வச்சிருப்பீங்க. அந்த பாசம்ன்றது சிதறக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு. உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாளியாக அந்த குடும்ப நபர்கள் கடந்த 1.5 ஆண்டுகளாக மாற்றிட்டாங்க. அதுல இருந்தே அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாம நீங்க எந்த விதமான டிசிஷனும் எடுக்காம இந்த குடும்பத்தை நம்மளால மீண்டும் ஒன்று சேர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு மன குழப்பத்தோட இருந்த இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இப்போ இது மாதிரியான ஒரு வாய்ப்புகள், கஜலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு நேரம். அதனால இந்த ஒரு மாதத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸை நீங்க காண போறீங்க. அடுத்து அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்ற அடைய போறாங்க. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுடைய நீங்க நினைத்தபடி உங்களுடைய கற்பனை அந்த குழந்தை மேல் எப்படி எல்லாம் இருந்ததோ அது எல்லாமே மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். வெளிநாட்டு மேற்படிப்பு அப்படின்றது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல மிகவும் சாதகமாக இருக்கு. அதனால யாரெல்லாம் வெளிநாட்டு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணணும், அல்ல வெளிநாட்டுல போய் நாங்க படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அதற்குண்டான முயற்சிகளை இந்த மாதத்துல
மாதத்துல எடுங்க. ஏன்னா ஒரு மாசத்துல நம்ம வெளிநாட்டுக்கும் போகவும் முடியாது, அங்க மிகப்பெரிய ஒரு அமைப்பையும் நம்மளால ஏற்படுத்த முடியாது. அதனால இந்த மாதிரியாக அங்க போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான முயற்சிகளை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த கன்னிராசி என்பர்கள் மிக பெரிய அளவுக்கு தன்னுடைய தொழில்ல முன்னேற்றம் காண்றதுக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா தடைப்பட்ட வருமானங்கள், வேலை இல்லாம சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த 6 மாதமாக வேலையே இல்லாம இருந்தா எப்படி வருமானம் இல்லாம சமாளிக்க முடியுமா, அதையும் சமாளித்து தன்னை சார்ந்தவர்களும் எந்த பெரிய அளவுக்கும் ஒரு துன்பப்படாமல் இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு விஷயங்களையும் சமாளித்து தன்னுடைய சேமிப்பை எல்லாத்தையுமே கரைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. கொஞ்சம் நஞ்ச அமௌண்ட் இல்ல, கிட்டத்தட்ட 6 மாசத்துல உங்களுக்கு ஒரு 12-15 லட்சம் ரூபாய் அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இழப்புகளா இருக்கும். இன்னுமே அந்த சம்பாத்தியத்தை உங்களால சம்பாதிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த 15 லட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொகையை நம்ம திரும்பியும் எங்க இருந்து புரட்ட போறோம் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கும். அந்த புரட்டுறதுக்கும் நம்மளுக்கு வருமானத்துக்கு அந்த வேலை கிடைக்கணுமே அப்படின்ற இன்னொரு கேள்விக்குறியும் வரும். இது எல்லாமே இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த ஒரு மாதத்துக்குள்ள மிக சாதகமாக அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த வேலை வாய்ப்புல இருக்கக்கூடிய வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரமோஷன்ஸ்ல யாராவது ஒருத்தர் தடையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய மேலதிகாரிகளா இருக்கலாம். சில பேருக்கு மேலதிகாரிகள் சாதகமாக இருப்பாங்க, ஆனா கூட வேலை பார்க்கிற ஜால்ராஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ப்ரமோஷனை கொடுக்க விடாம அதிகப்படியான அந்த தடைகளை இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. அது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த ப்ரமோஷனுக்கு உண்டான தடையை நீக்கி உங்களுக்கு தேவையான ஒரு உயர் பதவியோடு அந்த இன்கிரிமெண்ட் சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையா மாறப்போகுது. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அந்த சுக்கிரனாகப்பட்டவர் தனஸ்தானாதிபதி, அடுத்து பாக்யஸ்தானாதிபதி. அந்த பாக்யஸ்தானத்திற்கு உண்டவரே அந்த 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்துல இருக்கும் போது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய அளவுக்கு இந்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு மட்டும்தான் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த காலகட்டம் கொடுக்க போகுது. நிறைய மாணவ செல்வங்கள் தன்னுடைய படிப்புல கவனம் செலுத்தாமல் இருந்திருப்பாங்க. இதனால பெற்றோர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் எல்லாமே இந்த மாற்றத்தின் மூலமாக அவர்கள் தங்களுடைய நிலையை அறிந்து, கன்னிராசி மாணவர்கள் தங்களுடைய நிலைமையை அறிந்து தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது இந்த ராசி என்பர்களுக்கு மிகவும் ஒரு அமைப்பு நிறைந்த ஒரு நேரமாக இருக்க போது. திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சியில மிகப்பெரிய அளவுக்கு வரன்கள் உங்களை அப்படியே ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது வரைக்கும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்த இந்த கன்னிராசி என்பர்களை ஏதோ ஒரு காரணம் வச்சு வரன்கள் தட்டி போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு வரன்கள் ஆகப்பட்டது மிகப்பெரிய அளவுக்கு சாதகமாக இருக்கும். எல்லா இடத்துலயும் உங்களுக்கு இருந்த ஒரு ஓகே சொல்லக்கூடிய ஒரு நிலைமை தான் அந்த திருமண முயற்சியில இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி சுய ஜாதக பலன்கள்ல இந்த மாதிரியான ஒரு குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கு. இது கஜலட்சுமி யோகமாக மாறும்போது எந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு கேட்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். அடுத்து நாம் காண இருப்பது கன்னி. காலபுருஷனுக்கு 6. காலபுருஷனுக்கு ரோகம், ருணம், சத்துரு, பில்லி, சூனியம், பகை எக்ஸெட்ரா நெகட்டிவ். காலபுருஷனுக்கு 6. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நொந்தவன் வாழ்க்கையை படிப்பினையாக எடுத்துக்கொள்ளும். கஷ்டப்பட்டவனுடைய வாழ்க்கையை படிப்பினையாக எடுத்துக்கொள்ளும். தடையான வாழ்க்கையை படிப்பினையாக எடுத்துக்கொள்ளும். உயர்ந்தவன் வாழ்க்கையை குறிக்கோளாக எடுத்துக்கொள்ளும். அது படிப்பு, இது குறிக்கோள். பார்த்தீங்களா? முன்னோர்கள் எப்படி சொல்லியிருக்காங்க? உயர்ந்தவன் வாழ்க்கையை குறிக்கோளாக எடுத்துக்கொள்ளும். ஆம்பிஷன் வேணுங்க, ஒரு அடையாளம் இருக்கணும். 4 மணிக்கு பேப்பர் போடுவோம். வணக்கத்துக்குரிய அப்துல் கலாம் ஐயா 4 மணிக்கு எந்திரிச்சு 5 மணிக்கு பேப்பர் போட போவாங்க. பேப்பர் போட்டு 6 மணிக்கு உட்காந்து 6 to 7 வரையும் படிப்பாங்க. 7 to 8 பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவாங்க. அப்படி கஷ்டப்பட்டு வந்தனாலதான் இன்னைக்கு உலகத்தின் பெரிய ஒரு அடையாளமா இருக்காங்க. அதனாலதான் உயர்ந்தவன் வாழ்க்கையை ஒரு குறிக்கோளா எடுத்துக்கொள்.
காலங்கள் நிலையானது அல்ல, காயங்களும் நிலையானது அல்ல. காலங்களும் நிலையானது அல்ல, காயங்களும் நிலையானது அல்ல. ஒவ்வொன்றும் நிலையற்றவை என்பதை புரிந்து கொண்டு, பேச்சு திறமையை கொண்டு, வாழ்க்கையை அனுசரித்து கொண்டு, அன்னையை வழிபாடு கொள்ளக்கூடிய தகை சார்ந்த கன்னிராசி நேயர்கள் எவ்வளவு இருக்குது பார்த்தீங்களா? கன்னிராசிக்கு ஏங்க கன்னிக்கு எப்படி சொல்றோம்? காலபுருஷனுக்கு 6 மட்டுமல்ல, உபயராசி, அதை விட நிலராசி, அதை விட மிக மோசமாக இருக்கக்கூடிய நவக்கிரகத்தில் செவ்வாய், கன்னி செவ்வாய். கடக செவ்வாய் இல்லை, கடக செவ்வாய் நீச்ச செவ்வாய் ஒரு பங்கு வச்சுக்கலாம். ஆனால் கன்னி செவ்வாய் நீச்சத்திலையும் நீச்சம். அப்போ எப்படி இருக்கும் கன்னி செவ்வாய்? மிக கவனமாக இருக்க வேண்டும். அதனாலதான் நம்ம சொல்லி கும்பலக்கணமாக இருந்தால் செவ்வாய் தோஷம். தயவு செய்து செவ்வாய் தோஷம் இல்லை. ஒரு வகையான பிளட்டிங்குடைய காம்பினேஷன். அதே மாதிரி விருச்சிக லக்கணமாக இருந்தால் மிதனத்தில் செவ்வாய், அப்போ செவ்வாய் தோஷமா இல்லை. அது என்னது? ஒரு வகையான ஃபீடிங். அதாவது மகரமோ கும்பமோ கடகமோ சிம்மமோ விருச்சகம், இங்கெல்லாம் 4 தடவை சொன்னால் 5 தடவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த மிதுனத்தில் இருக்கிற செவ்வாய்க்கும் கன்னிக்கிற செவ்வாய் சொன்னால் 2 தடவை சொன்னால் போதும், சுண்ணுன்னு வந்துடும் கோபம். அப்போ என்ன ஜீன் வேறு செய்யும். அந்த ஜீன் தன்மை ஏற்கனவே அந்த வீடு 2 வீடுமே கையை கட்டி போட்டிருக்காங்க. அவரை எப்படா வெளியே வரும்னு இருப்பாங்கல்ல. இதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட். உடனே செவ்வாய் தோசம் என் குழந்தைக்கு செவ்வாய் தோசம்னு சொல்லிட்டு செவ்வாய் தோசம்னு சொல்லிட்டாங்க. 35 வயசு வரையும் வச்சிருக்கலாமா? பாவம் இல்லையா? ஒரு பொம்பளை பிள்ளையை 35 வயசு வரையும் செவ்வாய் தோசம் வச்சிருக்கலாமா? ஒரு பையனுக்கு 32 வயசு வரையும் வச்சிருக்கலாமா? அப்போ அவன் வேலைக்கு போகணும், கல்யாணம் ஆகணும், இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும், இந்த நெகட்டிவ்லாம் தாண்டணும், விடுதலை ஆகணும், குழந்தை பாக்கியத்துக்கு வரணும், அடுத்து குழந்தைக்கு வேண்டிய எல்லா ஏர்னிங் பண்ணணும். என்னைக்கு பண்றது இந்த கலிகாலத்தில்? அப்ப கலிகாலத்தை என்ன பண்றது? அதனால செவ்வாய்ங்கிறது ஒரு விதமான எல்லா சத்துணவும் சாப்பிட்றோம், எல்லா சத்தும் சாப்பிட்றோம். உளுந்துக்கு மட்டும் நம்ம ஏன் சொல்றோம் அதிகமான வலிமை இருக்குதுன்னு சொல்றோம்ல, அதுல மட்டும் நிறைய சத்து இருக்குன்னு ஏன் சொல்றோம்? அதே போலதான் செவ்வாய். அப்ப கண்டிப்பாக கன்னிராசி நேயர்களுக்கு உங்க வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னதுக்கு பயப்படணும்? குடும்பத்திற்கு பயப்படணும், 7ஆம் இடத்துக்கு பயப்படணும், 2ஆம் இடத்துக்கு 2-7 புனரபி ஜனனம் புனரபி மரணம். குடும்பத்துக்கு பயப்படணும். சனி செவ்வாய் பார்வை இருந்தால் சொன்னதையே சொல்லிட்டு இருக்காதீங்க, போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்க, நான் வேலைக்கு போகணும், ஏமா இந்த மாதிரி பாடுபடுத்திருக்கிறேன் சொல்றாங்கல்ல. அங்கே போனால் அவன் வர போட்டு அந்த ஓஎஸ் வர போட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறான். என்னைய இங்கே தாங்கள் தாங்க முடியல. இதெல்லாம் யாரு? இந்த சனி செவ்வாய் பார்வையினுடைய லௌகிகம். இந்த நேரத்தில் சனி திசையில் செவ்வாய் புத்தி, செவ்வாய் திசையில் சனி புத்தி, இல்லை செவ்வாய் திசையில் ராகு புத்தி, செவ்வாய் திசையில் கேது புத்தி நடந்தாதான் பிரச்சனை. வழக்காடு மன்றம், கோட்டு வழக்காடு மன்றம். பார்த்தீங்களா? கவனமாக இருக்கணும். கோள்கள்லேயே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது செவ்வாய் சனி, செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது. இந்த செவ்வாய் கேது கூட ஒரு 10% குறைச்சிக்கிறலாம். செவ்வாய் ராகு செவ்வாய் சனியை குறைக்கவே முடியாது, அழிக்கவே முடியாது. அவ்வளோ கடுமையாக பாதிக்கக்கூடிய நேரம். திசை புத்தியை மட்டும் கவனமாக பார்த்து கொண்டா இந்த மாசத்தை நீங்க அப்படியே கொண்டு போகலாம். அடுத்தது கன்னியில் வந்தக்கூடியது உத்தர நட்சத்திரம், அடுத்தது ஹஸ்த நட்சத்திரம், அடுத்தது சித்திரை நட்சத்திரம். ஹஸ்தம், சித்திரை, உத்தரம். உத்தர நட்சத்திரத்துக்கு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. நிறைய பிரச்சனைகள், நிறைய சிவபெருமானுடைய ஆலயங்கள், 12 திருமுறைகள், 12 திருமுறைகள்ல 7ஆம் திருமுறை, 7ஆம் திருமுறை. அதுக்கு மட்டும் என்னங்க சிறப்பு? அந்த 7ஆம் திருமுறைக்கு மட்டும் என்னங்க சிறப்பு? எல்லா அடியார்களும் கொண்டாந்து வைக்கிறதாங்க சிறப்பு. எல்லா அடியார்களும் கொண்டாந்து வச்சுறாங்க. தில்லைவாள் அந்த நர்தம் அடியாருக்கு அடியன் திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியன் என்று 63 நாயன்மாருக்கு அங்கே கொண்டாந்து சிறப்பாச்சுறாங்க. அதனாலதான் இந்த 7ஆம் திருமுறைக்கு சிறப்பு. சுந்தரர் எப்படி கொண்டாந்து 7க்கு சிறப்பு கொடுக்காரு?
நிறைய பேரை கேளுங்க, உங்களுக்கு பிடிச்ச நம்பர் கேளுங்க. ஏற்கனவே இங்கே நேயர் பெருமக்களுக்கு இந்த விளையாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியுமே, 7ஆம் நம்பர் யாருக்குன்னு தெரியுமே, எங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தர் இருக்காருல்ல விளையாட்டு துறையில், அப்போ ஏன் அப்படி அவருக்கு மட்டும் ஏன் அந்த வேலை கொடுத்து? அதுலேயும் பாருங்க 7 மட்டும் இல்லை, 7வது மாதம் வரை பிறந்திருக்காரு. எந்த அளவுக்கு நம்ம நுணுக்கமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் பாருங்க, வழிகாட்டணும். அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வர்றீங்க, வாழ்த்துக்கள். ஆக மொத்தம் கண்டிப்பாக உங்களுக்கு துர்க்க வழிபாடு, சித்திரை நட்சத்திரக்காரங்க ஒரு முறையாவது துர்க்க வழிபாடை பண்ணுங்க. கண்டிப்பாக வெற்றி உங்களை தேடி வரும்.